வணக்கம். இன்று 2 நிமிடம்ங்கிறது 29வது நாள். இன்றிலிருந்து 3 நிமிஷம் ஆச்சு. 2 நிமிஷம்னா மேட்ரு சொல்ல முடியல. 3 நிமிஷம். இன்று 3 நிமிடம். 29வது டே 29. இப்போ பொதுவாக பழமொழி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனால் மனுஷா இப்போ சின்ன குழந்தையில இப்போ அப்பா அம்மா கவனிச்சுட்றா. பிறந்த குழந்தையில அப்பா அம்மா கவனித்து வளர்த்துட்றா. ஏதோ படிக்க வச்சா ஸ்கூலில் சேர்த்து. ஜுரம் வருது. இப்போல்லாமும் ஜுரம் கிளைமேட்டு மாறும்போது ஒன்று ஒன்றா ஒரு உடம்பும் வரதான் செய்கிறது குழந்தைகளுக்கும். டாக்டர்கிட்ட கொண்டு காமிச்சு ஃபீஸ் கொடுத்து இன்ஜெக்ஷன் சில பேர் டாக்டர் போடக்கூடாதுங்கிறா. சில டாக்டர் இன்ஜெக்ஷன் போடுறா. அது போடாமலே ஒரு மாத்திரை மருந்துகள்லாம் கொடுக்குறா. அதை சாப்பிட்டு சரி பண்ணிடுறா. ஆனாலும் நம்ம எபவ் 50, 55, 60க்கு எல்லாமே உடம்பை ஓரளவு நம்ம நியாயமாக பார்த்துக்க வேண்டியிருக்கு. லேடிஸ் ஆகட்டும், ஜென்ஸ் ஆகட்டும். வயசாகிடுச்சுன்னா 55, 60 ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களேன், உடம்பை ரொம்ப ஹெல்த்தியாக பார்த்துக்க வேண்டியிருக்கு. ஹெல்த்தியாக இல்லைனாலும் ஓரளவு கை கால் அசைச்சி எக்ஸசைஸ் பண்ணிட்டு வேலைகளில் ஓரளவு செஞ்சுட்டு படுத்துட்டே சோம்பி ஃபுல்லாக படுக்காமல் ஓரளவு எல்லோரும் இருக்கிறது தான். இது ஒன்றும் புதுசாக கண்டுபிடிச்சில்ல. சோம்பி இல்லாமல் நல்லா கை காலை அசைச்சி ரத்த ஓட்டம் ஏறுறாப்புல 2 தடவை லிஃப்ட்டில் ஏறினா ஒரு தடவை ட்ரை பண்ணணும். ரொம்ப மாடிப்படியெல்லாம் ஏறணும்னு சொல்லலை. கொஞ்சம் வாக்கிங் நல்லா ஓரளவு கொஞ்சம் வீட்டுக்குள்ளேயாவது போயிட்டு வந்துட்டு அப்படி இருக்கணும். இருந்து உடம்பை பார்த்துக்கணும். தேவையான பொருட்கள் ரொம்ப அஜீரணமாகக்கூடிய பொருள், ரொம்ப லேட்டாக ஜீரணமாகக்கூடிய பொருள், எளிமையாக ஜீரணமாகக்கூடிய பொருட்களாக சாப்பிட்ணும். அந்த சில பொருட்கள் ஹார்டாக இருக்கிற பொருட்கள் இதெல்லாம் ரொம்ப சாப்பிடக்கூடாது. கிழங்குகள்லாம் 1, 2 சேர்த்துக்கலாம். காய்கறிகள் நிச்சயம் சேர்த்துக்கலாம். பழங்கள் சாப்பிட்லாம். பழங்கள் எடுத்துட்டா கூட இப்போ எல்லா பழங்களுமே மேலே ரைப்பனர் ஸ்ப்ரே பண்ணி எல்லாமே மருந்து மாயமாக இருக்குது. இப்போ உலகத்தில் எது சுத்தம், எது கெடுதல், எது நல்லதுன்னே தெரியல. சொல்கிறது ஒன்றா இருக்குது, செய்கிறது ஒன்றா தான் இருக்குது இப்போ உலகத்தில். ஏன்னா நம்ம பழம் சாப்பிடக்கூடாதுங்கிறோம். இந்த மஞ்சள் பழம் சாப்பிட்டா அவ்வளவும் கெடுதல். எல்லாமே இது மஞ்சள் பழம் செயற்கையாக பண்ணது, இந்த பழம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் வாழைப்பழம் சாப்பிடாதுங்கிற. எங்கே பார்த்தாலும் மஞ்சள் பழம் தான் சிப்பு டஜனாக கொண்டு வண்டியில் கொண்டு தள்ளுறா. அதை இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவெல்லாம் வேலை பார்த்துட்டு புரோட்டா தான் மைதாவில் சாப்பிடாதேங்கிறத சாப்பிட்டுட்டு இந்த பழத்தை தான் திங்குறா. இருந்தால் கூட அது கிராஸ் பழம் சாப்பிடக்கூடாது, ஹைப்ரைடு அப்படிங்கிறா. அதனால் எது புரியல, எது நல்லது எது கெட்டது, எல்லாத்துலேயுமே ஹைப்ரைடுன்னு ஒன்று வந்துடுறது. இயற்கையான உணவெல்லாம் கிடைக்கணும். கீரையிலேருந்து ஸ்ப்ரே அடிச்சு விட்றா. வாடினோன்னு அப்படியே அடித்தோன்னே அப்படியே ஜம்முன்னு பிரிஞ்சுக்கிறது. ஒரு 6 மணி நேரம் பிரிக்கிறாப்பில் அடிக்கிறா. அதனால் இப்போ உணவுகளை ஓரளவு எளிமையான உணவுகளை, நல்ல உணவுகளை, நாட்டு கீரைகளை, நாட்டு பால், பசும்பால், பேக்கெட் பால் சாப்பிட்டு ஹெல்த்தை பார்த்துக்கணும். 50 to 60, 60 to 70 பகவான் என்ன ஆயுசு போட்டிருக்கானோ அது வரைக்கும் இருந்து தானே ஆகணும். கொஞ்சம் உடம்பு நலத்தை பார்த்துக்கணும். யாரையும் நம்ம இப்போ அந்த காலத்தில் இப்படி இருந்தேன், இந்த காலத்தில் இப்படி இருந்தேன்னு சொல்லக்கூடாது. நம்ம விட்டு கொடுத்து வாழறதுக்கு கற்றுக்கணும். வயசாக தான் கற்றுண்டாக வேண்டியிருக்கு. யாரையும் குறை சொல்லினா அந்த உலகத்தில் ஓட்ட முடியாது அப்படிங்கிறது ஒரு அனுபவம், பொதுவான அனுபவம். அதனால் குறை கொள்ளி யாரையும் சொல்கிறதுக்காக இல்லை. எல்லாருமே விட்டு கொடுத்து வாழுங்கோ. பேரன் பேத்திகளோட மகிழ்ச்சியாக இருங்கோ கொஞ்சம் நாழி. மற்றபடி எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன்.